Next, நம்ம trigonometric identities பார்க்க போறோம் or sum and difference identities or compound angle formulas னு சொல்லலாம். இது பேர் compound angle formula அல்லது sum and different identities னு பார்க்க போறோம். இது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. it is very very important. இதுக்கு மேல வரக்கூடிய formulas அத்தனையும் it is very very important. ஓகேவா? நம்ம போன இதுல ஃபங்க்ஷன்ல படிச்சோம். நம்ம f of x plus y is equal to f of x plus f of y னு எழுதலாம்னு சொன்னோம். ஆனா cos of x plus y அல்லது cos of alpha plus beta is not equal to cos alpha plus cos beta. ஓகேவா? அதே மாதிரி நமக்கு f of k into x வந்து k into f of x னு எழுதலாம்னு சொன்னோம். ஆனா இங்க sin of 2 alpha is not equal to 2 sin alpha. So இதுதான் எப்படின்றது நம்ம பார்க்க போறோம். So first one நம்ம cos of alpha plus beta இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். So we are going to prove that. இது ரொம்ப ரொம்ப important இந்த book work. So prove geometrically to prove geometrically that என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா cos of alpha plus beta is equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. So இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். So இது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். So இது first one. So or இது first one. Okay, we are going to prove this. இது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். So இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to consider a unit circle. Let us consider a unit circle. ஒரு unit circle எடுத்துக்கலாம். So let us consider a unit circle. So the x-axis, the y-axis is the origin. So consider unit circle whose center is at origin. So center origin ல இருக்க மாதிரி ஒரு unit circle. Unit circle என்ன அர்த்தம்? அதோட radius is of 1 unit. So இதோட radius is of 1 unit இருக்க மாதிரி ஒரு unit circle எடுத்துக்கிறோம். ஓகேவா? Now Pங்கிற பாயிண்ட்டை இங்கே எடுப்போம். Let us consider the point P. P to be the point. So இது வந்து இந்த point P ஓட coordinate என்னவா இருக்கும்? It will be 1,0 இல்லையா? Since P lies on x-axis, let P be a point on the circle and x-axis. So x-axis மேலேயே இருக்கு, அதே சமயத்தில் circle மேலேயே இருக்கு. So அப்போ therefore coordinate of P is P1,0. So this is the coordinate of P. P ஓட coordinate வந்து 1,0 னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to consider 3 more points on the circumference of the circle. So let Q, R, S be 3 points on the circumference of the circle. ஓகேவா? So Q னு ஒரு point இருக்கு, and then R னு another point இருக்கு, S னு another point இருக்கு. ஓகேவா? Let Q, R, S be points on the circle. The circle மேல இருக்கக்கூடிய points எடுத்துக்கோம். Such that எப்படி எடுக்கிறோம்னா such that angle POQ is equal to alpha. Angle POQ is equal to alpha. Such that angle POQ is equal to alpha. அதே மாதிரி angle POR is equal to alpha plus beta. So இந்த angle வந்து it is alpha plus beta. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த angle வந்து பீட்டான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த மொத்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா அப்போ இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, அப்போ இந்த ஆங்கிள் பீட்டாவாக தானே இருக்கணும். ஸோ ஆங்கிள் பிஓஆர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அதே மாதிரி ஆங்கிள் பிஓஎஸ் இந்த ஆங்கிள் இது இந்த டைரெக்ஷனில் மெஷர் பண்ணுறோம். ஸோ அதனால இது மைனஸ் பீட்டா. புரியுதா? நம்ம நெகட்டிவ் டைரெக்ஷனில் தட் இஸ் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் மெஷர் பண்ணுறதுனால இட் இஸ் மைனஸ் பீட்டா. Angle POS is equal to minus beta. So நம்ம ஆல்ரெடி ஒரு இது படித்தோம். என்னன்னா ஒரு யூனிட் சர்க்கிளில் எனி பாயிண்ட் சப்போஸ் அந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி எழுதலாம்? We can write that point as,
ஸோ ஒரு யூனிட் சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் px, yன்ற பாயிண்ட் எடுக்கிறோம். அண்ட் இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி எழுதலாம்? cos θ, sin θன்னு எழுதலாம் இல்லையா? அது நம்ம இங்கே சொன்னோம் ஞாபகம் இருக்கா? cos θ is equal to x by r, which is x by 1, and sin θ is equal to y by r, which is y by 1. அப்போ therefore cos θங்கிறது x, sin θங்கிறது y. அப்போ therefore இந்த pங்கிற பாயிண்ட்டை cos θ, sin θன்னு எடுக்கலாம்னு சொன்னோம். ஆல்ரெடி இங்கே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ இந்த ஆங்கிள் ஆல்ஃபாவாக இருக்கிறதுனால the coordinate of p, therefore the coordinate of q is, so q ஓட coordinate என்னவா இருக்கும்? It will be cos alpha, sin alpha. ஏன்னா இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்றதுனால இந்த coordinate of q என்னவா இருக்கும்? It will be cos alpha, sin alpha. So this will be the coordinate of q. இப்போ r ஓட coordinate என்னவா இருக்கும்? So the coordinate of r, r ஓட coordinate is, it is cos of alpha plus beta, sin of alpha plus beta வா இருக்கும் இல்லையா? ஸோ r ஓட coordinate வந்து it will be cos of alpha plus beta, sin of alpha plus beta. ஏன்னா இந்த ஆங்கிள் வந்து இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ அதனால் இது காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு இருக்கும். அதே மாதிரி இந்த கோஆர்டினேட் ஆஃப் எஸ் வந்து என்னவா இருக்கும்? அண்ட் எஸ் இஸ் காஸ் ஆஃப் மைனஸ் பீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் பீட்டாவாக இருக்கும். ஏன்னா இந்த ஆங்கிள் மைனஸ் பீட்டாவாக இருக்கிறதுனால எஸ்ஸோட கோஆர்டினேட் என்னவாக இருக்கும்? இட் வில் பி காஸ் ஆஃப் மைனஸ் பீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் பீட்டாவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ் நம்ம எழுதியாச்சு. நவ் லெட் அஸ் கன்சிடர் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to join PRையும் QSையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ join PR and QS. Now in triangle POR and QOS, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. PORங்கிறது இந்த ட்ரையாங்கிள், அடுத்து QOSங்கிறது இந்த ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PO is equal to OSன்னு சொல்லலாமா? ஏன்னா since they are the radius of the side, இது triangle or circle, so PO is equal to OS. So since it is equal to radius, அதே மாதிரி can we say that QO or OQ is equal to OR ன்னு சொல்லலாமா? OQ is equal to OR ன்னு சொல்லலாம். OQ is equal to OR ன்னு சொல்லலாம். அதுவும் radius of the circle, இதுவும் radius. Now what about the angle between them? இதுக்கு நடுவில், that is இந்த triangle PORல இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இதுவும் வந்து ஆல்ஃபா, இது இந்த டைரக்ஷன்னால நம்ம மைனஸ் பீட்டான்னு சொல்கிறோம். பட் இந்த ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும்? இதை மெஷர் பண்ணிங்கன்னா இட் வில் பி பீட்டா தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது -60 டிகிரினா நம்ம இந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணனால -60ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த மொத்த ஆங்கிள், இப்போ இது சப்போஸ் இது வந்து 20 டிகிரி, இது -60 டிகிரினா இது ரெண்டும் என்ன சப்ராக்ட் பண்ணி ஆங்கிள் சொல்வீங்க? ரெண்டையும் ஆட் பண்ணி தான் நம்ம இந்த ஆங்கிளை சொல்லுவோம். ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு என்ன வரும்? 20 + 60, அப்போ 80 டிகிரின்னு தானே வரும் இந்த ஆங்கிள். புரியுதா? அப்போ therefore இதுவும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக தான் இருக்கும். we can say that angle POR is equal to angle QOS. ஏன்னா ரெண்டுமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக தான் இருக்கும். both angles will be alpha plus beta. அப்போ therefore by SAS congruency we say that these two triangles are congruent. Therefore triangle POR is congruent to triangle QOS by SAS congruency. So இதை யூஸ் பண்ணி நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா? அப்போ from this can we say that this side PR is equal to QSன்னு சொல்லலாமா? PRும் QSும் is equal சொல்லிடலாமா? ஏன்னா இந்த ட்ரையாங்கிளில் இந்த POங்கிற சைடு வந்து இந்த OSக்கு ஈக்குவல், அதுமாதிரி இந்த OQங்கிற சைடு வந்து ORக்கு ஈக்குவல், அண்ட் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்போ therefore இந்த சைடு that is PR is equal to QSன்னு சொல்லலாமா? therefore PR is equal to QSன்னு சொல்லலாம். இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? PR square is equal to QS squareன்னு சொல்லலாமா?
PR square is equal to QS square ன்னு சொல்லலாம். இப்போ நம்ம distance formula யூஸ் பண்ணி PR square கண்டுபிடிக்க போறோம். P க்கு coordinate தெரியும் 1, 0. R ஓட coordinate வந்து cos of alpha plus beta, sin of alpha plus beta. So distance formula யூஸ் பண்ணி இது ரெண்டுக்கும் நடுவுல distance கண்டுபிடிக்கலாமா? Can we find the distance between these two? So நம்ம என்ன formula படிச்சிருக்கோம் distance formula? root of x2 minus x1 the whole square. அங்க நமக்கு distanceங்கறனால root வரும். இங்க square பண்ணிட்டதனால root வராது. So அப்ப என்ன வரும்? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So அப்ப என்ன வரும்? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So அப்ப PR square என்ன வரும்? It will be cos of alpha plus beta minus 1 the whole square plus sin of alpha plus beta minus 0 the whole square வந்துரும். So இதுதான் PR square. இதுதான் PR square. So this is equal to இப்போ QS square. So Q க்கும் S க்கும் distance கண்டுபிடிப்போம். Q க்கும் S க்கும் distance formula யூஸ் பண்ணுவோம். So இங்க வந்து x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகேவா? So அப்ப இங்க என்ன வரும்? You'll get this as cos alpha minus cos of minus beta the whole square plus sin alpha minus sin of minus beta the whole square சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்கிறோம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலைஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இதுக்கு ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலைஸ் பண்ணால் என்ன வரும்? வில் கெட் இட் அஸ் cos square of alpha plus beta plus 1 minus 2 cos of alpha plus beta. இங்கே ஹோல் ஸ்கொயர் பண்ணோன்னா plus sin square of alpha plus beta is equal to இங்கே expand பண்ணுவோம். இங்கே cos of minus beta is cos beta. So அப்போ cos alpha minus cos beta the whole square வந்துரும். or இதை one more step எழுதிக்கலாம். cos alpha minus cos beta the whole square plus இங்கே sin of minus beta is minus sin beta. அப்போ என்ன வரும்? sin alpha plus sin beta the whole square வந்துருமா? இப்போ இதுக்கும் expand பண்ணுவோம். இங்கே cos square of alpha plus beta plus sin square of alpha plus beta ரெண்டும் சேர்ந்து 1 ஆயிடும் இல்லையா? So 1 plus 1 minus 2 cos of alpha plus beta is equal to இதை expand பண்ணால் என்ன வரும்? cos square alpha plus cos square beta minus 2 cos alpha cos beta. அடுத்து இதை expand பண்ணால் நமக்கு என்ன வரும்? We'll get this as இதை expand பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? plus sin square alpha plus sin square beta plus 2 sin alpha sin beta ன்னு வந்துரும் இல்லையா? நான் இந்த பக்கம் 1 plus 1 is 2. So 2 minus 2 cos of alpha plus beta is equal to இங்கே cos square alpha plus sin square alpha என்ன? 1 plus அதே மாதிரி cos square beta plus sin square beta என்ன? 1 minus so இது ரெண்டுத்துலேருந்து let us take minus 2 outside. minus 2 வெளியில் எடுத்துருவோம். ஸோ அப்போ மீதி என்ன இருக்கும்? cos alpha cos beta minus sin alpha sin beta ன்னு வந்துருமா? ஸோ இதுவும் 1 plus 1 2 ஆயிடும். ஸோ அப்போ it is 2 minus 2 into cos of alpha plus beta is equal to 2 minus 2 into cos alpha cos beta minus sin alpha sin beta ன்னு வந்துடும். நம்ம இந்த 2வும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்பில் தான் இந்த minus 2 கேன்சல் பண்ணணும். ஒரே ஸ்டெப்பில் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணிங்கன்னா தப்பு. ஓகேவா? minus 2 into cos of alpha plus beta is equal to minus 2 into cos alpha cos beta minus sin alpha sin beta ன்னு வந்துடும். நம்ம இங்கே minus 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா from this we get that cos of alpha plus beta is equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். hence prove. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இந்த புக் ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு படம் போட்டுக்கணும். படம் போட்டுட்டு we are considering a unit circle with center at origin P 1, 0 be any point on the circle on the x-axis. x-axisல இருக்கு, circle இருக்கு. ஸோ அதனால் coordinate of P is 1, 0. Let Q, R, S be the points on the circle such that POQ is equal to alpha and then POR is equal to alpha plus beta and POS is equal to minus beta ன்ற மாதிரி நம்ம அந்த 3 பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டோன்னா அதோட கோஆர்டினேட் எதுலாம் இல்லையா? நம்ம அதோட கோஆர்டினேட் எழுதுறோம். Q ஓட கோஆர்டினேட்
கோஆர்டினேட் என்ன cos alpha, sin alpha. R ஓட கோஆர்டினேட் வந்து cos of alpha plus beta, sin of alpha plus beta. And S ஓட கோஆர்டினேட் வந்து cos of minus beta, sin of minus beta ன்னு வந்துருது. நாம் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கிறோம். that is POR, இந்த ட்ரையாங்கிள் QOS. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை எடுத்துட்டு இதில் வந்து PO is equal to OS, அதே மாதிரி இங்கே QO is equal to OR. and இந்த ஆங்கிள் that is POR, இந்த ஆங்கிளும் இந்த QOS, இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல், ரெண்டுமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான். அப்போ by SAS concurrency can we say that these two triangles are concurrent triangles? So therefore PR is equal to QS ன்னு வந்துருது. PR is equal to QS ன்னு வந்துருது. ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி Pக்கும் Rக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி Qக்கும் Sக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி சிம்பிளிஃபை பண்ணோன்னா we are getting it like this. cos of alpha plus beta is equal to cos alpha cos beta minus sin alpha sin beta ன்னு வந்து. புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதாமா இது? ஓகே. ஸோ இதுலேருந்து நெக்ஸ்ட் ஒன் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா செகண்ட் ஒன் we are going to prove that. so to prove cos of alpha minus beta is equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. இதுதான் நம்ம அடுத்தது ப்ரூவ் பண்ண போகிறோம். we are going to prove this. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we know that நமக்கு என்ன தெரியும், cos of alpha plus beta is equal to cos alpha cos beta plus sin alpha sin beta ன்னு தெரியும் இல்லையா? சரி, மைனஸ், இது இப்போ தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு இப்போ தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போ இதை காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஆஃப் மைனஸ் பீட்டான்னு சொல்லலாமா? காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ், தட் இஸ் நமக்கு வேண்டியது காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அதை எப்படி எழுதுறோம்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஆஃப் மைனஸ் பீட்டான்னு எழுதுறோம். காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எப்படி எழுதுறோம், காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஆஃப் மைனஸ் பீட்டான்னு எழுதுறோம். அப்படின்னா இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஆனால் பீட்டாக்கு பதிலாக மைனஸ் பீட்டா போடணும். இதே ஃபார்முலாவில் எங்கெல்லாம் பீட்டா இருக்கோ அங்கெல்லாம் பீட்டாக்கு பதிலாக மைனஸ் பீட்டா போடணும். அது போட்டானா என்ன வரும், காஸ் ஆல்ஃபா காஸ் ஆஃப் மைனஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் ஆஃப் மைனஸ் பீட்டா. Now what is cos of minus beta? Cos beta இல்லையா? so it is cos alpha cos beta ன்னு வந்துரும். and then what is sin of minus beta? plus sin beta, sorry, minus sin beta. so minus into minus நமக்கு plus ன்னு ஆயிடும். so plus sin alpha sin beta ன்னு வந்துரும். அப்போ therefore from this we can say that cos of alpha minus beta is equal to cos alpha cos beta plus sin alpha sin beta ன்னு சொல்லலாம். so இதிலேருந்து இதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். we can prove this. ஓகேவா? இப்போ அடுத்தது தேர்ட் ஒன் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் சப்போஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டான்னு போட்டிங்கன்னா, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டான்னு போட்டால் இங்கே என்ன வரும், ஆல்ஃபா பீட்டாவும் கேன்சல் ஆகி 0 வந்துடும். காஸ் 0 1. இங்கே ஆல்ஃபாக்கு பதிலாக பீட்டான்னு போட்டால் என்ன வரும், ஒரு பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபான்னு போட்டிங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். ஓகேவா? நீங்கள் இங்கே வந்து சப்போஸ் ஆல்ஃபாக்கு 0 பீட்டாக்கு வந்து எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ், ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஆர் ஆல்ஃபாக்கு மட்டும் 0 போடுங்க. இப்போ என்ன வரும், காஸ் ஆஃப் மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் 0 1. ஸோ காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் 0 0ன்னு வந்துடும். ஸோ அப்போ therefore காஸ் ஆஃப் மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டான்னு வந்துடும். அந்த ஃபார்முலாவும் நமக்கு இங்கே கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, we are going to prove that to prove sin of alpha plus beta is equal to sin alpha cos beta plus cos alpha sin beta. இதுதான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். we are going to prove this. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, now we know that நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், cos of alpha minus beta is equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. இது இப்போ தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? இப்போ தான் நம்ம இது ப்ரூவ் பண்ணோம். இது நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த sin of alpha plus beta, sin of alpha plus beta-வை can we write it as cos of pi by 2 minus of alpha plus beta-ன்னு எழுதலாமா? ஏன்னா cos of 90 minus theta is sin theta. ஸோ அப்போ sin theta-வை cos of 90 minus theta-ன்னு எழுதுறோம். இப்போ இதை எப்படி பிரிச்சுக்க போகிறோன்னா, cos of pi by 2 minus alpha minus beta-ன்னு பிரிச்சுக்கிறோம். தட் இஸ் இந்த மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறோம். இப்போது
இப்போ நமக்கு இது எந்த ஃபார்மில் இருக்குது? cos of pi by 2 minus alpha. ஆல்ஃபாக்கு பதிலாக இங்கே pi by 2 minus alpha இருக்குது, பீட்டாக்கு பதிலாக பீட்டா இருக்குது. அப்போ இந்த இதில் இந்த ஃபார்முலாவில் ஆல்ஃபாக்கு பதிலாக pi by 2 minus alphaன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன வரும்? cos of pi by 2 minus alpha into cos beta plus sin of pi by 2 minus alpha into sin betaன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ which is equal to cos of 90 minus theta is sin theta இல்லையா? cos of 90 minus theta is sin theta. So அப்போ இது sin alpha into cos beta plus sin of 90 minus theta is cos theta. So அப்போ cos alpha into sin beta வந்துடும். அப்போ therefore from this we can say that sin of alpha plus beta is equal to sin alpha cos beta plus cos alpha sin betaன்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை இதுலேருந்து நம்ம கொண்டு வந்துடலாம். அடுத்தது fourth one என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, to prove we are going to prove that sin of alpha minus beta is equal to sin alpha cos beta minus cos alpha sin beta ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். this is what we are going to prove. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபார்முலாலேருந்து கொண்டு வர போகிறோம். we know that sin of alpha plus beta is equal to sin alpha cos beta plus cos alpha sin beta ன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்? let us put beta is equal to minus beta. பீட்டாக்கு பதிலாக மைனஸ் பீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன ஆகும்? sin of alpha plus of minus beta which is equal to sin alpha cos of minus beta plus cos alpha sin beta sin of minus beta ன்னு வந்துடும். ஸோ இது வந்து this side, இந்த சைடு நமக்கு என்ன ஆகிடும்? sin of alpha minus betaன்னு ஆகிடும். is equal to sin alpha into cos of minus beta is cos beta plus cos alpha into sin of minus beta is minus sin beta. ஸோ plus into minus minusன்னு ஆகிடும். minus cos alpha into sin betaன்னு வந்துடும். ஸோ from this we can prove this. புரிஞ்சுதாம்மா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, we are going to prove that tan of alpha plus beta is equal to tan alpha plus tan beta divided by 1 minus tan alpha into tan beta. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். we are going to prove this. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு let us consider the LHS, that is tan of alpha plus beta. இதை can we write it as sin of alpha plus beta divided by cos of alpha plus betaன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா sin by cos தானே tan. நமக்கு இந்த sin of alpha plus betaக்கு ஃபார்முலா தெரியும். என்ன படித்தோம்? sin alpha cos beta plus cos alpha sin betaன்னு தெரியும். அதுமாதிரி cos of alpha plus betaக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? cos of alpha plus betaக்கு cos alpha cos beta minus sin alpha sin betaன்னு படித்தோம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். let us substitute these two formulas here. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? you'll get it as sin alpha cos beta plus cos alpha sin beta divided by cos alpha cos beta minus sin alpha sin beta. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to divide the numerator and denominator by cos alpha cos beta. cos alpha cos beta வால numerator and denominator divide பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? sin alpha cos beta divided by cos alpha cos beta plus cos alpha sin beta divided by cos alpha cos beta divided by cos alpha cos beta divided by cos alpha cos beta minus sin alpha sin beta divided by cos alpha cos beta வந்துடும். ஓகேவா? இப்போ இங்கே cos beta கேன்சல் பண்ணிடலாம், இங்கே cos alpha கேன்சல் பண்ணிடலாம், இங்கே ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி இங்கே என்ன இருக்குது? sin alpha by cos alpha is tan alpha plus இங்கே sin beta by cos beta is tan beta divided by இங்கே நமக்கு மீதி 1 தான் இருக்கும். 1 minus இங்கே sin alpha by cos alpha is tan alpha, sin beta by cos beta is tan beta. அப்போ from this we can say that which is equal to RHS. So from this we can say that tan of alpha plus beta is equal to tan alpha plus tan beta divided by 1 minus tan alpha into tan beta. So this is the formula for tan of alpha plus beta. இப்போ next sixth one என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, to prove
tan of alpha minus beta is equal to tan alpha minus tan beta divided by 1 plus tan alpha tan beta. ஸோ இதுதான் நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு ப்ரூவ் இட். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? ஒன்று இதுலேருந்து பீட்டாக்கு பதிலாக மைனஸ் பீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் இந்த ஆன்சர் வரும். அல்லது இந்த tan ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை இதே மாதிரி சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு போட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி இதே மாதிரி டிவைட் பண்ணிங்கன்னா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டாவால் டிவைட் பண்ணி கொண்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ ரெண்டு விதத்தில் எப்படி வேணாலும் போடலாம். ஸோ இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணுங்கள். யூ ஃபினிஷ் இட் அஸ் அ ஹோம்ஒர்க். ஓகேவா? எதர் இந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு வி நோ தட்னு இந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு இதில் பீட்டாக்கு பதிலாக மைனஸ் பீட்டான்னு போட்டும் நீங்கள் கொண்டு வரலாம். tan ஆஃப் மைனஸ் பீட்டா இஸ் மைனஸ் tan பீட்டான்னு வந்துடும். அதுமாதிரி இங்கே tan ஆஃப் மைனஸ் பீட்டா மைனஸ் tan பீட்டான்னு வந்துடும். ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியும் போடலாம். அல்லது இதை சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எடுத்து போடலாம். யூ கேன் ஆல்சோ டூ இட் லைக் திஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா?